விடிஞ்சா தீபாவளி இனிமே எங்கள் ஏரியா ஆலப்புறைய நீங்க பாருங்க. விடிஞ்சா தீபாவளி இனிமேல் ஏரியாவில் நம்ம ஆலப்புறைய மட்டும் வணக்கம். இன்றைக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது ஸ்ரீலங்காவில் நல்ல விருப்பமான ஸ்வீட். அதுதான் தொதல். என்னென்னா இன்றைக்கி ஒரு ட்விஸ்டோட நாங்கள் ஒரு தொதல் செய்வோம். எதுக்கு என்று நாங்கள் தொதல் செய்ய போகிறோம்னா தீபாவளிக்கு நாங்கள் செய்ய போகிறோம். தீபம் என்றா லைட், அது மாதிரி ஆவலி என்றா ரோஸ் ஆஃப் லைட்ஸ். ஸோ அதான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறது. நீங்கள் லக்ஷ்மி வீட்டுக்கு கூப்பிட்றது. தீபாவளிக்கு நாங்கள் ஸ்வீட்ஸ் லைக் ட்ரெஸ் லைக் சாரி பாவாடை சட்டை எல்லாம் போட்டுட்டு அப்பச்சியை கும்பிடுவேன். ஸோ உண்மைக்கு அம்மா தான் எங்களுக்கு ஸ்வீட் செய்கிறது. ஆனால் இந்த தடவை நான் அவாக்கு செய்ய போகிறேன். 1 cup of custard, 1.5 cup of sugar, cajun, cardamom powder, and 3 cups of water. முதல் 1 cup of custard. First step, finito. Second step, நீங்க 1.5 cup of sugar போடுவேன். Third step, நீங்க 3 cups of தண்ணி ஊற்றுவேன். இப்போ ரவுண்டாக இதை மிக்ஸ் பண்ண வேணும். அது என்னென்னா நான் புளியா செய்யிட்டேன்டா தெரியாமல் நிறைய தண்ணியை ஊற்றிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அது நிறைய பர்பிள்ஸ் வந்துட்டு. ஸோ அம்மா சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நைஸாக வரும். திங்க் now it's ready. So now we gonna heat the watery dadal. ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீங்கள் ஸ்டே பண்ண வேணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ரவுண்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். இதான் டெஸ்ட் 1. இதான் உங்களை பேஷன்ஸ்ட டெஸ்ட். ஓகே, ஸோ என்னண்டா நீங்கள் இதான் உங்களுக்கு பேஷன்ஸை பார்க்கும் தீபாவளிக்கு. அப்போ தான் உங்களை தொதல் பார்த்து வரும். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்குங்க. Few moments later. ஸோ இப்போ தான் நல்லா திக்காக வருது. ஸோ இது நல்லா திக்காக வரைக்க நாங்கள் இதை ஊற்றவன் சைடுக்கு. நோ அது சாரி கோவப்படாதீங்க சார். இப்போதான் எங்களது தொதல் முடிஞ்சிட்டு. ஸோ என்ன ஆங்கிள் சொல்லுவாங்களேண்டா இது என்ன முறை பேருண்டா அல்வாவா இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை என்னண்டா நாங்கள் தெரியாம ஒரு மந்தியானமா கிண்டி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாம் கிண்டி அதை எல்லாம் இறுகிட்டு கொஞ்சம். ஸோ இப்படிதான் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்து அப்படி நல்லது இல்லைன்னு சொல்லக்கூடாது. டேஸ்ட் பண்ணி தான் சொல்ல வேண்டாம். அது மாதிரி சூப்பராக இருக்குது. இட்ஸ் த பெஸ்ட். நாளைக்கு தீபாவளி. ஸோ எங்களோட அலப்பருவம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நாளைக்கு இதெல்லாம் சர்வ் பண்ணுவேன் இந்த ஸ்வீட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஆக்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது சூப்பரான ரெசிபி அண்ட் இட்ஸ் த டேஸ்டியஸ்ட் ஒன். குட் பை அண்ட் ஹாப்பி தீபாவளி.